தொடர் சர்ச்சைகள் நிகழும் இடமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்போவதாக அறிவித்து அரசு பள்ளி ஆசிரியர்களின் உழைப்பை உதாசீனம் செய்திருக்கிறார் விடியா திமுக அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ஆயத்துறைக்கு பின்னர் அதிக சர்ச்சைகள் எழும் துறையாக மாறியுள்ளது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. ஒரு பக்கம் கள்ளச்சாராய மரணத்தால் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை தள்ளாடி கொண்டு இருக்க, மற்றொரு பக்கம் பள்ளி கல்வித்துறையும் விடியா திமுக ஆட்சியில் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விடியா அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதான் என கூறுகின்றனர் பொதுமக்கள். மக்களின் இந்த ஆதங்கத்திற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி மாணவர்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டாமல், அரசு பள்ளிகளை மேம்படுத்தாமல் விட்டுவிட்டு தனியார் பள்ளிகளின் மீது தன் பார்வையை திருப்பியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொது தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கும் சாதனை படைத்த மாணவர்களுக்கும் பாராட்டு விழா இந்த விடியா அரசு நடத்தவில்லை என்கிறார்கள். அது மட்டுமா, அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சிக்காக பாடுபட்டு தங்கள் முழு உழைப்பை அளித்த ஆசிரியர்களுக்கு பெயருக்கு கூட ஒரு பாராட்டோ அங்கீகாரமோ அளிக்கவில்லை. ஆனால் தனியார் பள்ளிகளை பாராட்ட பெரிய ஏற்பாட்டை செய்துள்ளது இந்த விடியா திமுக அரசு என குற்றம் சாட்டுகின்றனர். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஏற்கனவே உதாசீனப்படுத்தப்பட்டு இருப்பதாக ஆதங்கப்படும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி தனியார் பள்ளிகளுக்கு விடியா அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் பாராட்டு விழாவை அறிவித்துள்ளது. திமுக என்றாலே ஊழல், லஞ்சம், ரவுடிகள் மூலம் வசூல் வேட்டைதான் என மக்கள் கூறி வரும் நிலையில் தற்போது தனியார் பள்ளிகளிடம் வசூல் வேட்டையை நடத்த புதிய திட்டமாய் இந்த பாராட்டு விழா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போல எதிர்த்து மறைமுகமாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை என்கிறார்கள் கல்வியாளர்கள். இது ஒருபுறம் இருக்க, தற்போது தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்தும் விடியா திமுக அரசு அரசு பள்ளிகளை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிய எண்ணிவிட்டதா என பொதுமக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேவதி ராஜேஷ்.